உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். வாக்காளர் அடையாள அட்டை இல்லாமல் வாக்களிப்பது எப்படி? எந்தெந்த ஆவணங்களை வைத்து வாக்களிக்கலாம் என்பதை டீ டைம் அரசியல் பகுதியில் பார்க்கலாம். எலெக்ஷன் டைம் வந்துருச்சுனாலே நம்ம ஊர் அரசியல்வாதிகளுக்கு பிபியும் சுகரும் தாறுமாறா ஏகுறோம். அதை விட நம்ம மக்களுக்கு ஒரு டவுட் வரும். அதுவும் எலெக்ஷன் அன்னைக்கு காலையில் தான் அந்த டவுட் வரும். ஏங்க என் ஓட்டர் ஐடியை காணுங்க, பர்ஸில் தேடிட்டேன், பீரோவில் தேடிட்டேன், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டர்னு வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. அவ்வளவு ஏன் கடல்லையே இல்லையா? அப்போ அவ்வளோதானா? என்னால் ஓட்டு போட முடியாதா? என்னோட ஜனநாயக கடமை இன்னையோட முடிஞ்சு போச்சா? என் ஒரு ஓட்டுனால இந்தியா வல்லரசாகிறது தடைப்பட்டு போச்சா? ஐயோ கடவுளே, டாடி, மம்மி, ஆன்டி, அங்கிள், இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பல பேர் மெகா சீரியல் ரேஞ்சுக்கு வீட்டில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அட இருங்க பாஸ், ஓட்டர் ஐடி இல்லைன்னா என்ன, ஓட்டு போட முடியாதா அப்படின்னு யார் சொன்னது? அதெல்லாம் தலைகீழ போடலாம். எப்படி போடலான்னு சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சொல்ல போகிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். ஓட்டு போடுறதுக்கு ஓட்டர் ஐடி இல்லைன்னா என்ன, அதுக்கு பதிலாக 11 ஆவணங்களை, ஆல்டர்னேட்டிவ் டாக்குமெண்ட்ஸை எலெக்ஷன் கமிஷனே அதிகாரப்பூர்வமாக அப்ரூவ் பண்ணியிருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஓட்டர் ஐடி உங்கள் கையில் இருக்கோ இல்லையோ, முதல்ல ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டில் பேர் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட லெட்டர் பேட் வாங்கிட்டு வந்தாலும் உங்களை உள்ளே விட மாட்டாங்க. பல்பு வாங்கிட்டு தான் வெளில வரணும். சரி, லிஸ்ட்டில் பேர் இருக்குது, பூத் ஸ்லிப்பும் வீட்டுக்கே வந்துருச்சு, நாங்கள் அதை வச்சு ஓட்டு போட்டுக்கிறோமே அப்படின்னு கெத்தா நினைச்சிட்டு போயிடாதீங்க. ஆபீசர் உங்களை வெத்த அமுச்சு விட்டுருவாரு. ஏன்னா பூத் ஸ்லிப் அப்படிங்கிறது நீங்க எங்க போய் ஓட்டு போடணும், எத்தனாவது ஆளா போடணும், எப்படி நின்று ஓட்டு போடணும், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மேப் மாதிரி தான். அதனால பூத் ஸ்லிப்பை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு ஓட்டு போட போயிடாதீங்க. சரிப்பா, ஓட்டர் ஐடி இல்லை, இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை. எலெக்ஷன் கமிஷன் அறிவித்த இந்த 11 டாக்குமெண்ட் என்னென்னு லைனாக சொல்கிறேன். அதில் ஏதாவது ஒன்று இருந்தால் தேடி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாமா? முதல்ல நாம் பார்க்க போகிறது ஆதார் கார்டு. அதாவது சிம்மு வாங்குறதுலேருந்து சிலிண்டர் வாங்குற வரைக்கும் ஆதாரமாக இருக்கிற ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக ஓட்டு போட்டுடலாம். அடுத்தது பேன் கார்டு. எதுக்கு தான் பர்ஸில் வச்சுருக்கோன்னு தெரியாமல் பத்திரமா வச்சுருப்போம் இல்லையா, அந்த பேன் கார்டை இப்போவாச்சும் எடுத்துகிட்டு போய் கொடுங்க, ஓட்டாவது போட யூஸ் ஆகும். அடுத்தது டிரைவிங் லைசன்ஸ். அதாவது டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாட்டாமல் இருக்கிறதுக்கு மட்டும் இது பயன்படலை, இந்த மாதிரி ஓட்டு போடவும் யூஸ் ஆகுது, மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட்டு. துபாய்க்கு போகிறோமோ இல்லையோ, பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பாஸ்போர்ட்டை பீரோவிலேருந்து எடுத்து தூசி தட்டி ஓட்டு போட எடுத்துகிட்டு போங்க, யூஸ் ஆகும். பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக். ஆமாம், உங்கள் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இருக்கோ இல்லையோ, இந்த ஒரு விஷயத்துக்காவது உங்கள் ஃபோட்டோ ஓட்டின பாஸ்புக்கை எடுத்துகிட்டு போங்க, அங்கே போய் ஓட்டு போட யூஸ் ஆகும். அடுத்ததா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட அட்டை, ஜாப் கார்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கொடுத்த அட்டை இருக்குல்ல, அந்த அட்டையை எடுத்துகிட்டு போனாலும் அசராமல் ஓட்டு போட்டுடலாம். அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு இருக்கு இல்லையா, அது இருந்தால் கூட உங்களால் ஓட்டு போட முடியும். அடுத்தது இந்த தாத்தா பாட்டிகளுக்கு பயன்படக்கூடிய இந்த பென்ஷன் புக் இருக்குல்ல, அது இருந்தால் கூட அவங்களால ஓட்டு போட முடியும். அடுத்தது நீங்கள் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இது போன்ற இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே கொடுக்கக்கூடிய அடையாள அட்டையை பயன்படுத்தி கூட ஓட்டு போட முடியும். அட நம்ம எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அடையாள அட்டையை காட்டி கூட அவங்களால ஓட்டு போட முடியுமா? ஆமாம், அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களுக்கும் இந்த ஓட்டர் ஐடியை தொலைக்கிற பழக்கம்லாம் இருக்காதா என்ன? அடுத்தது ஆர்ஜிஐ, என்பிஆர் போன்ற தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் கொடுக்கப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்மார்ட் கார்டு இருந்தால் போதும் உங்களால் ஓட்டு போட முடியும். அவ்வளோதாங்க விஷயம். இந்த 11 கார்டு இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக ஓட்டு போட்டுடலாம். ஆனால் எலெக்ஷன் அன்னைக்கு லீவு தானே, நம்ம கிட்ட தான் ஓட்டர் ஐடி இல்லையே, நாம ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு மெத்தனமாக உக்காந்துட்டு முடிஞ்சு போன ஐபிஎல் மேட்சோட ஹைலைட்ஸை திரும்ப திரும்ப பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறாதீங்க. ஒழுங்காக போய் உங்களோட பொன்னான வாக்குகளை செலுத்திடுங்க. வரட்டுமா? உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.